ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின்லாம் சாப்பிட வந்துக்கிட்டு இருக்க அவங்களா ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு மூஞ்சியே இல்லை. அப்போதான் நீங்கள் வீட் கேக் தானே சாப்பிடுவீங்க, ரைஸ் கேக்கை விடன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த அம்மாவுக்கு சரியான ஷாக்கு. உன்னிக்கு இது எப்படி உங்களுக்கு தெரியும், என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் சும்மா கெஸ் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. எனக்கு ரைஸ் கேக் தாண்டா பிடிக்கும், அது உனக்கு தெரியுமான்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துட்ருக்க. நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம்ல, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட நான் எப்படியும் நினச்சேன் நீங்கள் ஃபுட்பால் டீமை கிராக் பண்ணி உள்ளே போயிடுவீங்கன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்கும் தெரியுமா, இன்னுமே விளையாடிட்டு இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே உங்களோட டேலண்ட்டை பார்த்து எல்லாரும் வாயடிச்சு போவாங்க, நீங்க செம்ம பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் யார் இவங்கிற மாதிரியே ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. நீங்க ஏன் ஸ்டோர்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் இவங்க சொல்றாங்க, ஆக்சுவலா இவங்க பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ்லாம் பேசுவாங்க, ஃபாரினர்ஸ் கிளைண்ட் கிட்டலாம். இவங்களை மிஞ்ச முடியாது பேசுறதுல, சமாளிக்கிறது சூப்பரா சமாளிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம உண்மையே சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கேப் விட்டதுங்காட்டி ரெஷ்யூம்ல அப்படி கேப் விழுந்துருக்கும்ல, அதனால வேலை எங்கேயும் கிடைக்கல, இப்போதைக்கு ஸ்டோரில் தான் கிடைச்சிது, அதனால தான் நானும் செஞ்சுட்டு இருக்கங்க போது ஹீரோக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சாங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் வேணால் எங்கள் டீமுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுறாரு. நாங்களே இப்போ ஒரு புது ஸ்பான்சரை தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதுக்கு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு இது ஒரு ஜாப் மாதிரி, எங்களுக்கும் ஆள் கிடைச்ச மாதிரி இல்லை, நீங்கள் தான் சூப்பராக பண்ணுவீங்களேன்ட்டு கையில் எடுத்தோன்னே ஒரு போஸ்டிங்கை கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் சிஓ பார்த்தீங்கன்னா முட்டி மோதி எதையோ பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கான். அப்படி என்னடா பெரிய பாக்ஸ்ன்னு பார்த்தா கரெக்டாக அந்த சிஓ இருக்கான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போய்க்கிறேன் நீ வேண்டான்ட்டு செக்ரட்டரி சொல்லிட்டு அந்த பாக்ஸை தள்ள முடியாமல் தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே அந்த மந்திரவாதி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வயசான ஆள்கிட்ட உட்காந்துருக்காங்க. இதோ வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்க. அவர் நான் சொன்ன ரேட்டுக்கு இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. அதான் வந்துருச்சுல கொடுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, அது ரொம்ப கொடூரமான ஆயுதம், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அது சபிக்கப்பட்டது, ஆனால் உனக்கு என்ன அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா, அதை கேட்குறேன்னா நீ பெரிய பாவம் பண்ண போறேன்னு அர்த்தங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இருடா என்னோட காசு தான் இருக்குதுல அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவனும் ஓப்பன் பண்ணி காட்டுறா. அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கத்தியாக பணம், கிட்டத்தட்ட 1 கோடி இருக்கும். அந்த பெரிய ஒரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஏதோ ஒரு டப்பாவாட்டு தூக்கிட்டு வராரு. இங்கே ஓப்பன் பண்ணாத, இது சபிக்கப்பட்டது, வெளியே போய் ஓப்பன் பண்ணுன்ட்டு அந்த மந்திரவாதம் பிடிச்ச டப்பாவை கொடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் உன்னிதான் பார்த்தீங்கன்னா பில் பே பண்ணுறாங்க. ஹீரோ நெக்ஸ்ட் டைம் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுச்சு. அது என்ன அடுத்த டைம் இருங்க நான் இப்போவே பே பண்ணுறேன், அடுத்த டைமில் மீட்டே பண்ண வேண்டாங்கிற மாதிரி பே பண்ண போக ஹீரோ உன்கிட்ட எது காசுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்கிறான், தோ அன்லிமிட்டெட் அமெரிக்கன் கார்டு உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை தான் இந்தாங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு புரியல இது நீ எப்போ வாங்கினேன்னு கேட்டுட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது நான் தான் சுட்டுட்டேனே பாத்தியா என்னோட திறமைய, இனிமேல் நம்ம கஷ்டமே பட வேண்டாம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் இந்தாங்க அவங்க ஃபோனை மறந்துட்டீங்கன்னு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அவள் அந்த கார்டை வச்சு ஃபுல்லாக டெபிட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே இல்லை, அவ்வளோ கோபமாக வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் என்னதான் பிரச்சனை சொல்ல அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. நீங்கள் என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க போல, நீ என்கிட்ட சவாலெல்லாம் விட்டுட்டு வந்த, உனக்காக நான் போராடுறேன், உனக்காக நான் இருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கே போனோடனே உன்னின்னு சுற்றிக்கிட்டு இருக்க, என்னதான் நினச்சிட்டு இருக்கேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நல்லா கலாய்ச்சி கேட்டுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தெரியுமான் இருக்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது தான் நான் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னா இப்போ நீ அவளுக்கு சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, எனக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ சொல்கிறாங்க, நீ இப்போ ஜெல்லஸ் ஆகிறியா என்ன அப்படின்ட்டு, நான் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் உனக்காகவே ரைஸ் கேக் வாங்கி தரேன், நம்ம போய் உனக்கு பிடிச்சதை சாப்பிட்லான்ட்டு அவர் ஹக் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் உன்னை அப்செட் பட வச்சுட்டேன்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் இதெல்லாம் பண்ணாத தலையே இல்லை அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாக நான் ஒன்றும் குழந்தையெல்லாம் இல்லைன்ட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் மறுபடியும் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால தான், ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா சரியான சக்ஸஸ்ஃபுல் உமன், யாருமே அவங்களோட திறமைக்கு காம்படிட்டே பண்ண முடியாது, பட் இன்னைக்கு பாரு அவங்க திறமையெல்லாம் போயிடுச்சு, ஸ்டோரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்னோட மேனேஜராக இருந்தவங்களே எப்படி பார்க்குறக்கு எனக்கே சங்கட்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உன்னோட விதியை தான் மாற்றினேன், பட் அவங்களோட விதியும் எப்படி மாறி இருக்குங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. சேர்மேனே அவங்க கிட்ட அவங்க நெகோஷியேட் பண்ணால் எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ வாழ்க்கை எல்லாத்தையும் இப்படியே மாற்றிடுச்சாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கே அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய ஏஜென்ட்டாக வருவாங்க, பட் இந்த டைம் தான் என்னை மீட்டே பண்ணல, அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஸ்டோரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரிலேஷன்ஷிப் எல்லாமே சேஞ்ச் ஆகும்ல, ஒரு கல்யாணம் பண்ணலன்னா அவங்க நிம்மதியாக இருந்திருப்பாங்க, கல்யாணத்தினால பாரு எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின் புலம்புற டைமு அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் நம்பர்லேருந்து அவளுக்கே கால் வருது. என்னடா இது புதுசாக இருக்குன்ட்டு ஹீரோயின் இது ஏன் நம்பர் ஆச்சு, இதில் எப்படி கால் வருதுன்ட்டு ஆச்சரியப்பட்டு போய் கால் பண்ணும்போது தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் தெரியாமல் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுறா. அது வேற யாரும் இல்லை, கூழ வேற செய்கிறாள் அந்த பொண்ணுது.
அப்படியா, சரி சரி இரு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அவளோட வால்பேப்பரை பார்த்தா, என்னடா இது இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்கிட்ட 2 பேத்துக்கும் ஒரே சந்தேகம், யாரா இருக்கும் அப்படின்ட்டு 2 பேரும் மண்டை பிச்சுட்டு இருக்கும்போது 2 பேத்துக்கும் எங்கேயோ பார்த்தோன்னு மட்டும் தெரியுது. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ கார் வேற வரும்போது தான் ஹீரோக்கு இந்த ஸ்லைட்டாக ஃப்ளாஷ் அடிக்குது. அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் தெரியுமா, அப்போது சிஇஓ கூட ஸ்டேஷனுக்கு பதிலாக ஒரு ஆள் வந்து நான் தான் கொண்டுட்டு சொல்லியிருப்பார்ல, அது வந்து யாருமே இல்லை, இந்த பொண்ணோட அப்பா தான், அவர் தான் சரண்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஹீரோ அதை சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, இவராது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த குருதேவர் இருக்கார்ல, அவரும் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி உன்னால் ஒன்று பொய்யனே இறந்து போயிட்டான், ஒரு தேவையில்லாத உயிரே போயிடுச்சு, அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே சொல்லும்போது அந்த பொண்ணுக்கிட்டே கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஆமாம் என்னோட அப்பா தான், இது நாங்கள் உயிரோடு இருக்கும்போது நாங்களாம் ஃபேமிலியாக எடுத்தவங்க போது தான் ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா இவளால் தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ட்டு. இவனால தான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சரி ஃபுல்லாக பார்ட் டைம் ஒர்க்காகவே பார்த்துட்ருப்பாங்கிற மாதிரி நம்ம குட்டி 8 ஃபாக்ஸ் இருக்குல்ல, அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி சொல்லுது. அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஓனரே அந்த பொண்ணை பார்த்து பராமப்படுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு வேலை செய்வா. எந்த ஒரு கடையிலையுமே பார்ட் டைம் ஜாப்பை விட்டு வைக்க மாட்டேன்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இதோ உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா வேலை செஞ்சுட்டு, இதுதான் இந்த புள்ள. அப்படி கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கே ஆச்சரியமாக போச்சு, எதுக்குடா இப்படி இருக்கா அப்படின்ட்டு. அதனால பேசாமல் நானே அவகிட்ட கேட்கலான்ட்டு போய் மந்திரம் போட்டு கேட்டு பார்த்தேன் அப்படின்ட்டு. இவ கேட்டிருப்பா நீ எதுக்கு இவ்வளோலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கன்ட்டு. அப்போ தான் இந்த பொண்ணு சொல்லியிருப்பா, எங்கள் அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவோட ஹெல்த் ரொம்ப குறைவாயிடுச்சு, எங்கள் அம்மாவோட ஹெல்த்தையும் மேனேஜ் பண்ணணும், பத்தாவதுக்கு என்னோட காலேஜ் ஃபீஸையும் சேர்த்தணும், அதனால தான் இப்படி நான் வேலை செய்கிறேன்ட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவோட சாவுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன், இந்த பொண்ணு இப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், விட மாட்டேன், எதனா ஒரு மேஜிக் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு படிப்பால ஸ்கூலு, அதுக்கே போய் இந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஆச்சரியம், நான் தான் அப்ளையே பண்ணலையே, அப்புறம் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்க, அதனால கங்க்ராச்சுலேஷன் 8 ஃபாக்ஸ் தான் சொல்லுது. அதில் பணம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஸ்டைஃபன் வரும், ஸ்காலர்ஷிப் கவர் ஆகிடும், நீங்கள் அப்ராட்லலாம் படிக்கலாம் அப்படின்ட்டு மொத்த ஆஃபரையும் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு நான் சந்தோஷம் தாங்கலை, கண்ணில் தண்ணி விட்டு அழுதுட்டுருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டுள்ளப்பாள் அந்த பொண்ணு இவ்வளோ நாள், நம்ம ஹெல்ப் பண்ணது கரெக்டாக போச்சுல, யோசிச்சு பாரு, அடுத்த டைம் அவளோட வீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம காசு கொடுக்கணும்னு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கரெக்டு தான், ஏன்னா அவங்க பையன் அவங்க அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் பத்திருப்பார்ல அப்படின்ட்டு ஹீரோவை சொல்லிட்டு இருக்காங்க. நீ போன டைம் எங்கள் பாட்டி பார்க்கும்போது எதுக்கு அவ்வளோ இதெல்லாம் வாங்கிட்டு போன, கிஃப்ட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லாரும் எங்கள் பாட்டி அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ ஏதோ மில்லியனர்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின், சரி அப்படி இருந்தால் நெக்ஸ்ட் டைம் உங்கள் பாட்டியை பார்க்கலாம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அதுக்கு எல்லாமே உன் காசு தானே, நம்ம ஜாலியாக செலவு பண்ணுவோன்ட்டு ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம் சீக்கிரமாகவே நம்ம போய் பார்க்கலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலையில் உன்னோட டீமுக்குள்ளே கூட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காசில் அப்படின்ட்டு, இதை வச்சு பார் எப்படி மாத்துறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கார்டை மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்னடா இதுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஹீரோயின் பண்ணியிருப்பானா, அந்த டீமுக்கு ஒரு பஸ்ஸு கூட இருக்காதுல்ல விளையாடலாம் போருக்கு, அதனால இந்த மாதிரி பஸ்ஸை என்னோட அன்பளிப்பாக எடுத்துக்கோங்க, மேட்ச் மட்டும் விளையாண்டு கொடுங்கிற மாதிரி ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிருப்பா. அங்கே டீமில் எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக போயிருக்கும், இதெல்லாம் உண்மைதானாடா போல அப்படின்ட்டு. சரி சீக்கிரமாக போய் கேம் ஆடிக்கிட்டு போங்க, நமக்கு அதுதானே முக்கியம்ட்டு ஹீரோயின் சொல்ல. கோச்சுக்கு வேறு வழி இருக்காது, சரியான சூப்பராக விளையாண்டுருக்கடா, நம்பவே முடியல என்னாலங்கிற மாதிரி வாயடிச்சு போய் அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான், எனக்கு எப்படியோ மேட்ச் மட்டும் ஜெயிச்சு கொடுங்க, சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் தூங்கிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக கோச் இருக்கார்ல, அவரும் தூங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. பட் டக்குன்ட்டு அவருக்கு ஏதோ கால் வருது, வந்த உடனே மனுஷன் பதறிடுறாரு. ஒரு நிமிஷம் வண்டியை ஓரங்கட்டுங்கன்ட்டு இவர் பாட்டுக்கு நடு ரோட்டில் ஓரங்கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓரங்கட்டு சொன்னோன்னே சரி மனுஷன் ஏதோ பூரான எடுத்து பாக்கெட்டில் விட்ட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க. ஹீரோ என்னதான் பிரச்சனைங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சு, நீ போயிட்டு நீ இப்போ போய் டீமை மேனேஜ் பண்ணணும் புரியுதா, என்னை எதிர்பார்த்துட்டு இருக்காத, உன் பொறுப்பில் நான் உன்னை நம்பி விடுறேன், நல்லா புரியுதா, ஜெயிச்சுட்டு வரணும் புரியுதா அப்படின்ட்டு கோச் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட விட்டுட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் உண்மையை தான் காட்டுறாங்க. அவங்களும் சரியான நர்வஸில் போய் ஏதோ கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாரடா இவ்வளோ நர்வஸாக மீட் பண்ண போகிறாங்கன்னா சிஇஓவை. அவங்களே எதுக்கு உன்னி மீட் பண்ண போகிறாங்கன்னா நம்ம ஹீரோ கேட்டிருப்பார்ல நெகோஷியேட் பண்ணணும் எங்கள் டீம் சார்பான்ட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா உன்னையும் ஓகே சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ கம்பெனி எங்களை பெரிய பெரிய கம்பெனிலாம் ரிஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு செம்மையான பெரிய கம்பெனி, நீங்கள் எப்படி ஓகே பண்ணீங்க அப்படின்றக்க. எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் ஓகே பண்ணங்கிற மாதிரி சிஇஓ அப்படியே உருட்டிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் 8 ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு போது யாருமே இல்லை, எல்லாம் வெளியே போயிருக்காங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறேன்ட்டு இது வீட்டுக்கு போகுது. போனால் அந்த இடத்துல மந்திரவாதி இருக்கான்ல, அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, யார் நீங்கள் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு க்யூட்டாக கேட்டுக்கிட்டு இருக்க. நான் நீ வருவேன்னு நினச்சேன், உனக்காக தான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்
வந்துட்டு என்ன ஏதுன்னு பேசாமல் இந்த மணி அடித்தா என்ன ஆகும் தெரியுமா, இருக்கிற எல்லா ஸ்பிரிட்டும் அப்படி கஷ்டப்படும், நீயும் தான் சேர்ந்து கஷ்டப்படுவேன் பார்க்குறியா அப்படின்ட்டு இவன் அடிக்கிறான். அங்கே இருக்க ஸ்பிரிட் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இந்த சவுண்ட் அவ்வளோ எரிச்சலாகுது. இந்த 8-tailed fox இருக்குல்ல, இதனாலே முடியல. அவங்க கத்துறது, அந்த மணி கத்துறது எல்லாமே சேர்த்து இவளோட காதில் ஏதோ சங்குதுற மாதிரி இருக்குது. இவ்வளோ நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ட்டு முடியாமல் நின்றுட்டுருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கும் போது அவர் சொல்லியிருப்பார்ல, மனுஷங்களோட வாழ்க்கை ஒன்று மாறினா எப்போவுமே எல்லாமே மாறிடும், நீ அதை சரி பண்ணலைன்னா நீ எதிர்பார்க்காததெல்லாம் வரும் அப்படின்ட்டு. அதுவே இவர் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீ சரி பண்ணி ஆகணும், இல்லைனா நான் சொன்னதை செஞ்சாகணும்னு இருக்க. அவர் சொன்ன மாதிரியே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை குத்துற மாதிரி கனவு வந்திருக்கும்ல. நம்ம ஹீரோயின் அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சான்ட்டு அழுதுகிட்டே கேட்பாள். அது இப்போ மறுபடியும் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேளை இந்த விதியை மாற்றினங்காட்டி தான் எல்லாமே இப்படி நடக்குதா, ஹீரோவே நம்மளை கொன்றுவானா அவன் விதியை இது பண்ணுறக்குன்ட்டு அப்படியே அழுதுகிட்டே கண் கலங்கிக்கிட்டே ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன ஏதுனே தெரியாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட அப்படியே அழுகையாக எமோஷ்னலாக முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் அப்படியே பரபரன்ட்டு போயிட்டுருக்கு இந்த ட்ராமா. அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆனோன்னே போட்டுறேன். இது வரைக்கும் இவ்வளோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான், அதனால் யாருமே கோச்சிக்க வேண்டாம். அடுத்து ஒரு சூப்பரான நியூ வீடியோவில் பார்க்கலாம், புது ட்ராமாவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.